அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு பாடம் ரிவிஷன் பேஸ்டாக பார்த்துட்ருக்கோம். அதுபடி 6th சிவிக்ஸ் லெசன் 2 பார்ப்போம். உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உள்ளாட்சி அமைப்புலேருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. லெசனுக்குள்ளே போகலாம். அதாவது இதில் ஒன்றும் பெருசாக இன்ட்ரடக்ஷன் இருக்காது. ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கு விளக்கம் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் தான். அதனால் அது ஒன்றும் தேவையில்லை. அடுத்து இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதுதான். 10 லட்சத்துக்கும் அதிகமாக மக்கள் தொகை இருக்கிறவங்களும் அதிக வருவாய் இருக்கிற இடமும் தான் மாநகராட்சி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. எப்படி 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையும் அதிக வருவாய் உள்ளது மாநகராட்சி. அவ்வளோதான். அடுத்த நகராட்சி, உள்ளாட்சி, அப்படி பேரூராட்சியெல்லாம் என்னென்னங்கிறது பின்னாடி வரும், பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் படி 21 மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அட் ப்ரெசண்ட்டாக 25 கார்ப்பரேஷன் இருக்குது. லாஸ்ட்டாக சேர்ந்த 4 என்னென்ன அப்படின்னாக்கா புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி. இந்த 4த்தையும் புதுசாக சேர்த்துக்காங்க. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா, புது காரில் திருவண்ணாமலைக்கு மக்கள் போனாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். புதுனாக்கா புதுக்கோட்டை, கார்னா காரைக்குடி, திருவண்ணாமலைக்கு மக்கள் போனாங்கங்கிறது நாமக்கல். அதனால் நான் அப்படி ஞாபகம் வச்சுட்டேன். இப்போ ஆக மொத்தம் 25 மாநகராட்சி இருக்குது தமிழ்நாட்டில். இந்த இன்ஃபர்மேஷனால தான். அடுத்து இது பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த பாக்ஸ் கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து கேள்வி கண்டிப்பாக வைப்பாங்க. அதே மாதிரி 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி. கேட்பாங்க, இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி எது அப்படின்னு கேட்பாங்க. உள்ளாட்சின்னதும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அது நம்ம மாநகராட்சியை தான் கேட்டிருக்காங்க. எதுனா சென்னை. வருஷம் என்னென்னா 1688. இது டேட்டாவோட சொல்லணுன்னாக்கா செப்டம்பர் 29 அப்படின்னு நான் டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் முடிஞ்சிச்சா. அடுத்து தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா நகராட்சி இருக்கும். அதை பற்றி இந்த இதில் சும்மா சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே தான் கண்டென்ட் ஆரம்பிக்குது. மாநகராட்சிக்கு அடுத்து 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை, வருவாய் அதிகமாக இருந்தால் நகராட்சி. 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் மாநகராட்சி, 1 லட்சத்துக்கு மேலே இருந்தால் நகராட்சி. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மாநகராட்சி தமிழ்நாட்டோடது எதுன்னு பார்த்தோம், சென்னை. இந்தியாவுக்கே பழமையான உள்ளாட்சி அப்படின்னு சொன்னால் அது சென்னை தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நகராட்சி, முனிசிபாலிட்டி. நகராட்சினா முனிசிபாலிட்டி, மாநகராட்சினா கார்பரேஷன். அது எல்லாருக்குமே தெரியும், அதனால் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முனிசிபாலிட்டி எதுனா வாலாஜாப்பேட்டை. வாலாஜாப்பேட்டை இருக்க டிஸ்ட்ரிக்ட் எதுனா ராணிப்பேட்டை. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். வாலாஜாப்பேட்டை இருக்கிறது ஃபஸ்ட்டு முனிசிபாலிட்டி எதுன்னு கேட்டால் வாலாஜாப்பேட். அது இருக்கிறது ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட். அவ்வளோதான். இதில் நகராட்சின்னு எவ்வளோ? 1 லட்சம் மக்கள் இருப்பாங்க, 1 லட்சத்துக்கும் அதிகமாக. அடுத்து பேரூராட்சி. அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படின்னு வரும். சரியா? இப்போ பேரூராட்சினா 10,000 பேருக்கு அதிகமாக இருந்தாங்கனாக்கா அது பேரூராட்சி. 10 லட்சத்துக்கு மேலே அதிகமாக இருந்தால் மாநகராட்சி, 1 லட்சத்துக்கு மேலே இருந்தால் நகராட்சி, 10,000 பேர் 10,000 ஒன்லி அப்படின்னா அது பேரூராட்சி. அவ்வளோதான் இங்கே இருக்குது. அப்புறம் இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது இந்த முதல் முறையாக மிக பழமையானது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கேள்வியே கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் குரூப் 4 லெவலில் கண்டிப்பாக கேட்பாங்க. குரூப் 2 லெவலில் கூட அந்த டேட்டு, இப்போதைக்கு இருக்க கவுண்டிங்கு அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக பேசிக்கான கொஷினை குரூப் 4 கேட்பாங்க. அதில் தப்பு பண்ணாதீங்க. அப்புறம் மாநகராட்சி, கார்பரேஷன் பார்த்தோம் இல்லையா, 21 + 4 25 பேருக்குன்னு. அதுக்கு ஆணையராக யார் இருப்பார்னா ஒரு IAS இருப்பார். அதே ஒவ்வொரு கார்பரேஷனுக்கும் மேயர் இருப்பாங்க, அது மேயர். ஆணையர் யாருன்னு கேட்டால் IAS. அதே மாதிரி நகராட்சிக்கு யார் ஆணையராக இருப்பான்னு கேட்டால் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். குரூப் 2 லெவல்லாம் பாஸ் பண்ணால் இதில் போகலாம். அது மாதிரி பேரூராட்சிக்கு யார் இருப்பாங்கன்னாக்கா அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்று. அடுத்து கிராமங்களுக்கு வந்துட்டாங்க. உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி ஆகும். என்னென்ன பார்த்தோம்? கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, அடுத்தது இந்த பேரூராட்சி, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. அதுக்கு அடுத்து என்ன வந்துட்டாங்க? கிராம உள்ளாட்சி. அதான்
சொல்லியிருக்காங்க. அடுத்து அது என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இங்கே 4 பேர் இருப்பாங்க. ஊராட்சி வந்துட்டோம் அப்படின்னாலே ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பார், அதுக்குன்னு உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்புறம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர், ஊராட்சி பகுதி உறுப்பினர், அப்புறம் ஒன்றிய உறுப்பினர்னு 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த ஒன்றிய உறுப்பினர் தான் யாருன்னு கேட்டால் கவுன்சிலர் நம்ம சொல்கிறோம். இந்த ஏரியா கவுன்சிலர் யாருங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொரு வார்டுக்குமான கவுன்சிலர், வார்டுன்னு தானே பிரிச்சிருப்பாங்க, அதனால் அதுக்கு கவுன்சிலர். அப்புறம் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர். மொத்தம் நல்லா பாருங்கள், ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர், பகுதி உறுப்பினர்னால் அந்த வார்டுக்கான மெம்பர்ஸ். அடுத்து ஒன்றிய உறுப்பினர், அந்த இடத்துக்கான கவுன்சிலர் அவர் தான். அடுத்து ஊராட்சி குழு உறுப்பினர், அந்த குழுவுக்கான உறுப்பினர். இப்போ 3 உறுப்பினர்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பல கிராமங்கள் ஒன்றிணைந்து உருவாகிறது ஊராட்சி ஒன்றியம். பல மாநிலங்கள் உருவானது இந்தியா இல்லையா, அது மாதிரி பல மாவட்டங்கள் உருவானது மாநிலம், அது மாதிரி பல கிராமங்கள் உருவாகிறது ஊராட்சி ஒன்றியம். அவ்வளோதான். இதுக்கு ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் தான் கவுன்சிலர்னு பார்த்தோம். அந்த தலைவர் வேறு கவுன்சிலர் வேறு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நல்லா பாருங்கள், கவுன்சிலர்கள் தங்களில் மொத்தம் நிறையா கவுன்சிலர் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு வார்டுக்குங்கிற மாதிரி. அவங்க எல்லாரும் கூடி தங்களில் ஒருவரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து துணைத் தலைவரும் அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது இல்லாமல் வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்வாக அலுவலர் ஆவார். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு யாருன்னு கேட்டாக்கா பிடிஓன்னு சொல்லுவோம். பிடிஓ அப்படின்னாக்கா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், தமிழில் வட்டார வளர்ச்சி அலுவலர். பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் தான் அதுக்கு நிர்வாகத்தை இதாக இருப்பார். ஆனால் தலைவர் இருப்பார். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்லாம் பார்க்குறது பிடிஓ அப்படிங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு ஈச் டிஸ்ட்ரிக் 4 ஊராட்சி மன்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, யூனியன் கவுன்சில். அடுத்து மாவட்ட ஊராட்சி. நம்ம ஃபஸ்ட்டு என்னத்து பார்த்தோம்? ஊராட்சி ஒன்றியம் பார்த்தோம். ஒன்றியம்னா என்ன? பல கிராமங்களை ஒன்று சேர்க்கறது ஊராட்சி ஒன்றியம்னு பார்த்தோம். இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம்? மாவட்ட ஊராட்சி. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்குது அப்படின்றாங்க. 50,000 மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. நல்லா பாருங்கள், மாநகராட்சினா 10 லட்சத்துக்கு மேலே, நகராட்சினா 1 லட்சத்துக்கு மேலே, பேரூராட்சினா 10,000. அந்த மாதிரி 1:1 ரேஷியோவில் அது வந்துடுது. இப்போது மாவட்ட ஊராட்சிக்கான மக்கள் தொகையில் 50,000 மக்கள் தொகை இருந்தாங்கன்னா அது மாவட்ட ஊராட்சி. அது கொஞ்சம் இந்த சின்ன சின்ன டேட்டாஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக குரூப் 4 லெவலில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சரியா? இப்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன? 50,000 மக்கள் தொகை உள்ள இடம், மாவட்டங்கள் பல பகுதிகளாக பிரிக்கப்படுது. அதுக்குன்னு தேர்தல் நடத்துகிறாங்க. பகுதி உறுப்பினர்களை கிராம ஊராட்சி மக்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒருவரை, மாவட்ட ஊராட்சி குழு இருக்குது, அதுக்கு அவங்க தங்களுக்குள் இருக்க ஒருவரை மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக நியமிக்கிறாங்க. இதே தான் உள்ளாட்சி இதுலேயும் பார்த்தோம் இல்லையா? பல கவுன்சிலர் ஒன்று சேர்ந்து ஊராட்சி தலைவர், மன்ற தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. அதே தான் இங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த மாவட்ட ஊராட்சி குழுவில் இருக்க உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தங்களுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதான் குழு தலைவர், அவ்வளோதான். இப்போது உள்ளாட்சி அமைப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால், அங்கே இருக்கிற உறுப்பினர்களாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான், அவங்களுக்குள்ளாம் சேர்ந்து தான் ஒரு தலைவர் வச்சுக்கிறாங்க. அந்தந்த வார்டு என்ன அழைக்கப்படுகிறது, அதுதான் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுப்போம். அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, எலெக்ஷன் நடக்கும்போது வருவாங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தல் அடுத்து இன்னும் 2 மாதத்தில் வர மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அதுலேருந்து கேட்பாங்க. அக்டோபர் நவம்பர் 2026 வரும் பாருங்கள். அடுத்து பகுதி உறுப்பினர்கள் மக்கள் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆமாம், அவங்கள தான் இப்போது எப்படி கேம்பெயின் பண்ணாங்க இல்லையா எலெக்ஷனுக்கு, அது மாதிரி இதுக்கும் பண்ணுவாங்க. அப்போ ஓட்டு கேட்பாங்க கவுன்சிலர்லாம் சேர்ந்து. நம்மளோட நிறை குறைகள்லாம் நம்ம அவங்கள்ட்ட சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். இப்போது மாநகராட்சி தலைவரும் மேயர். மாநகராட்சிக்கு தலைவர் யாருன்னு கேட்டால் மேயர். நகராட்சிக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க. ஆனால் மாநகராட்சி ஆணையர் யார்? ஐஏஎஸ் ஆஃபீஸர். நகராட்சிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் யார்? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்துட்டோம். சரியா? அடுத்து இந்த உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எப்படி உறுப்பினர்கள்
நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த தேர்தல் வந்து மாநில தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும். இது உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது. இப்போது கிராம ஊராட்சியின் பணி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். குடிநீர், சாலை வசதி, அப்புறம் ஸ்ட்ரீட் லைட்டு, அந்த ஏரியா சுத்தமாக இருக்கிறது, அப்புறம் கழிவுநீர், ஊர் சாலைகள் அமைத்தல், இதெல்லாம் இதே தான். விருப்ப பணிகள்னால் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் பூங்கா இருக்கும், நூலகம் இருக்கணும், விளையாட்டு மைதானம் கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லைன்னாக்கா நம்ம கேட்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி மாநகராட்சி இதே தான். குடிநீர், தெருவிளக்கு, தூய்மை பகுதி, எக்ஸ்ட்ராவாக மருத்துவ சேவை, சாலை அமைத்தெல்லாம் இருக்குது. மேம்பாலங்கள்லாம் கொஞ்சம் மாநகராட்சியெல்லாம் அமைப்பாங்க, அது கிராமங்களுக்கு தேவை கிடையாது. அது மாதிரி சந்தைகளுக்கான இடவசதி, கழிவுநீர் திட்ட மேலாண்மை, மாநகராட்சி பள்ளிகள், அப்புறம் இது முக்கியமானது, பிறப்பு இறப்பு பதிவுங்கன்னா கார்ப்பரேஷனில் பண்ணுவாங்க. சரியா, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது அந்தந்த நேரடியாக அரசு பள்ளிக்கும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புக்கான வருவாயின்னு ஒன்று பார்க்குறோம் இல்லையா, அது வரி வசூல் பண்ணுறதுலேருந்து கிடைக்கும். என்னென்ன வரிகள் அப்படின்னு பார்த்தா, வீட்டு வரி, தொழில் வரி, கடை மீதான வரி, குடிநீர் இணைப்பு கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு வரி, நிலவரி, சொத்துரிமை மாற்றப்பட்ட பங்கு, அதுலேருந்து உள்ள வரி. இது இல்லாமல் ஒவ்வொரு மத்திய மாநில அரசுமே கிராமங்களுக்கும் சரி மாநகராட்சிக்கும் சரி நிதி ஒதுக்கீடும். இங்கே பார்த்தீங்களா, இப்போது கிராம ஊராட்சிக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து, மாநகராட்சிக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து. அந்த மாநகராட்சிக்கு அதே தான். வீட்டு வரி, குடிநீர் வரி, கடை மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு, வாகன கட்டணம். உங்கள் மாநகராட்சியில் வாகனங்கள் அதிகமாக இருக்கும், அதனால் வாகன கட்டணம். கிராமங்களில் அது இருக்க சொத்து தான் அதிகமாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும், அதனால் சொத்துன்னு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்குமே மத்திய மாநில அரசுகிட்டேருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. எதுக்காக? அந்த டெவலப்மெண்ட், மேம்பாட்டு திட்டங்கள் கொண்டு வரத்துக்காக. இப்போது சாலைகள் அமைக்கணும், அங்கே ஒரு பூங்கா அமைக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நிதி தேவைப்படும் இல்லையா, அதுதான் அது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது 15 வயசு நிறைவடைந்தாங்க ஓட்டு போடலாம், அவ்வளோதான். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னா, கூட்டம் நடக்கும் கிராமங்களில், ஒவ்வொரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் மொத்தம் 4 முறை அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் இருக்குது. ஆனால் இப்போ அதை அப்கிரேட் பண்ணிட்டாங்க, மொத்தம் 6 டைம் நடக்குது. அது என்னென்னங்கிறத கீழே சொல்கிறேன் வாங்க. என்னென்ன இதில் இருக்க டேட்டா படி 4 இதை கொடுத்துருக்காங்க. ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இந்த 4 நாள் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக நடத்துறது உண்டு. ஆனால் எக்ஸ்ட்ரா 2 இதை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. மொத்தம் இப்போதைக்கு 6 கூட்டம் கண்டிப்பாக நடத்தணும். இது இல்லாமல் ஸ்பெஷலாகவும் நடத்திக்கலாம், ஆனால் கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 6 பொதுக்கூட்டம் நடத்தணும். அதுதான் இந்த டேட்டாஸ். இப்போது 4 இது புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போது ஜாயின் பண்ணி 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மார்ச் 22 வேர்ல்டு வாட்டர் டே, அது ஒன்று. அடுத்து நவம்பர் 1 லோக்கல் கவர்மெண்ட் டே அப்படிங்கிறது நவம்பர் 1. நல்லா பார்த்துக்காங்க. மார்ச் 22 உலக தண்ணீர் தினம், நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். இப்போது அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க, கீழே கூட நான் இங்கே பாக்ஸில் இருக்கும், இங்கே பாருங்கள். தேசிய ஊராட்சி தினம் அப்படின்னா அது ஏப்ரல் 24. தேசிய ஊராட்சி தினம் கேட்டால் ஏப்ரல் 24. ஏன் அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24 தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். அதனால் தேசிய ஊராட்சி தினம் எதுன்னு கேட்டால் ஏப்ரல் 24. இதை பாருங்கள், கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. லோக்கல் கவர்மெண்ட் டே அப்படின்னாக்கா உள்ளாட்சி அரசோட தினம். இது ஊராட்சி, அது உள்ளாட்சி. சரியா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஊராட்சி தினம் அப்படின்னாக்கா ஏப்ரல் 24 பஞ்சாயத்து ராஜ் அறிமுகப்படுத்தினது, கொண்டு வந்தது 1902 ஏப்ரல் 24. அந்த தான் ஊராட்சின்னு கொண்டாடுறோம். அடுத்து நவம்பர் 1ங்கிறது லோக்கல் கவர்மெண்ட்டே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லோக்கல் கவர்மெண்ட் இது உள்ளாட்சி. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து உள்ளாட்சியில் பெண்களின் பங்கு என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனைத்து உள்ளாட்சி அமைப்பிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. சரியா, இதுபடி 2011 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் 38 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த எலெக்ஷன் நடந்தப்ப அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் பார்த்துக்காங்க. அடுத்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, 2016ஆம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது. அதையும் பார்த்துக்காங்க.
33%. அதில் 38 இடத்துல 2011 பெண்கள் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. அது இல்லாமல் 2016 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செஞ்சுருக்காங்க. பார்த்துங்க. அடுத்தது உள்ளாட்சி தேர்தல். அதான் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவிக்காலம் 5 ஆண்டு. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்வு செய்யப்படுவாங்க. அதை யார் நடத்துவாங்கன்னாக்கா மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது? சென்னை, கோயம்பேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ அப்கிரேட் ஆகிடுச்சு. அதனால் இருந்தாலும் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகள் புக் டேட்டா பார்க்கணும், நல்லது தான். சில சமயம் அப்படியே அதே இன்ஃபர்மேஷனை எடுத்து வச்சு கூட ஆப்ஷனில் வச்சுருவாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. கிராம ஊராட்சிகள் அப்படின்னு பார்த்தா 12,525. ஊராட்சி ஒன்றியங்கள் அப்படின்னா 388. மாவட்ட ஊராட்சிகள்னால் 36. பேரூராட்சினா 490. நகராட்சினா 138. மாநகராட்சினா +4 25ன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி மாவட்ட ஊராட்சியுமே இப்போ 38 வந்துடுச்சு. சரியா? அதனால் இப்போதைக்கு இருக்க டேட்டாவை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேரூராட்சினா அதுதான். எதுக்கு இது வச்சுருக்கேன்னாக்கா, பேரூராட்சினா 10,000 பேர். நகராட்சினாக்கா 1,00,000 பேர். மாநகராட்சினாக்கா 10 லட்சம் பேர். பார்த்தோம் இல்லையா? இப்போ ஊராட்சி ஒன்றியங்கள் சேர்ந்தது தான் பார்த்தோம். பல கிராமங்கள் சேர்ந்தது ஊராட்சி ஒன்றியம்னு பார்த்தோம். மாவட்ட ஊராட்சி 50,000 பேருக்கு மேலே இருக்கணும்னு பார்த்தோம். அவ்வளோதான். இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. இது புக் பேக் கொஷின் இருக்கும், பார்த்து நான் உங்களுக்கு நீங்களே அந்த புக் பேக் கொஷினை வச்சு ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.